இந்த டைமில் நீங்கள் இவ்வளோ ஸ்டேஜ் தாண்டி வந்திருக்கீங்க, உங்க கூட சப்போர்ட்டிவ் வந்த யாருக்கு நீங்கள் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறீங்க? கண்டிப்பாக ஃபஸ்ட்டு அம்மாவுக்கு சொல்லி ஆகணும். அவங்க நம்மளை நம்பி அனுப்பலை, நம்ம மேலே நம்பிக்கை இல்லைன்னா நமக்கு இந்த அவங்க தியாகம் பண்ண நம்ம மேலே வந்திருக்க முடியாது. ரெண்டாவது நான் படித்த இடம் சாஸ்திரா யூனிவர்சிட்டி. ஏன்னா அந்த இடத்துல ஃபிசிக்கல் டிபார்ட்மெண்ட் சார் நேம் சரவணன். அவர் என்னை ஃபஸ்ட்டு புஷ் பண்ணதே அவர் தான் இந்த பாடி பில்டிங்குள்ளே. அந்த காலேஜ் தான் நீங்கள் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் ஆனது. அந்த காலேஜ் மட்டும் வின் பண்ணேன். தேர்டு வந்து நான் சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் என் கோச் என் லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட்டே கொடுத்தது அவர் தான், சிவகுமார் சொல்லிட்டு. அந்த அவர் மட்டும் இப்போ இல்லை அப்படின்னா நமக்கு அந்த அச்சீவ்மெண்ட்டை தாண்டி நமக்கு அந்த இந்த இந்த லைஃப்பில் அந்த விஷயமே இருக்காது. இன்றைக்கி வந்து இந்த பாடி பில்டர் இன்கம் டேக்ஸ் எனக்கு வேலை கிடச்சிருக்குன்னா அவரால் மட்டும்தான். நான் வந்து எனக்கு ஹோப்பே இல்லை ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எனக்கு அந்த தன்னம்பிக்கையை கொடுத்து, எனக்கு அந்த எனர்ஜியை கொடுத்து என்னை இன்றைக்கி வந்து இந்த வேலையை வாங்கி கொடுத்து உட்கார வச்சுருக்காரு. ஸோ இவங்களாம் வந்து ஸ்பெஷல் தேங்க்னு சொல்கிறதோட நான் இந்த லெவலில் இருக்கிறதுனா ஏதோ உங்களுக்கு நான் போன ஜென்மத்தை கடமைப்பட்டிருக்கேன். அதனால் அந்த கடமையை வந்து நான் இன்றைக்கி பூர்த்தி செஞ்சுருக்கேன். அவ்வளோதான். மற்றபடி நன்றி சொல்கிறது வேறு, கடமைப்பட்டிருக்கிறது வேறு. நன்றி சொல்லுங்க யாருக்கெல்லாம் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அதனால் நான் வந்து ரொம்ப கடமைப்பட்டதுனால இன்றைக்கி இந்த இந்த பேர்த்தில் எனக்கு இவங்களாம் இருந்து எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்துருக்காங்க. ஸோ மேஜராக அவங்க 3 பேர் தான். அப்புறம் தான் கடவுள்ங்கிறது கடவுள் நிறையா சொல்லுவாங்க. கடவுள் இருந்தாலும் ஒரு மனிதனை வச்சு தான் நமக்கு அந்த வாய்ப்பை கொடுக்க முடியும். ஓகே, அப்போது மனிதனாக கடவுளாக பார்க்குறது அம்மா, இந்த கோச்சஸ், இவங்க குரு, இவங்க மட்டும்தான். ஸோ அதனால் எனக்கு இவங்களாம் எனக்கு வந்து மெயினாக சொல்லிக்கூடிய விஷயம். ஏன்னா இன்னொன்று சொல்லிக்க விரும்புகிறேன். எனக்கு இந்த டேலண்ட் இருக்கிறத என்னை பிலீவ் பண்ணி என்கரேஜ் பண்ண வச்சுக்க அம்மாவாக இருக்கலாம். ஆனால் என் கோச் வந்து இவனால் சாதிக்க முடியும், இவனை நம்ம ட்ரெயின் பண்ணலான்னு என்னை சூஸ் பண்ணல. எவ்வளோ போய் சூஸ் பண்ணிக்கலாம். அதில் நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அவ்வளோதான். பட் இன்ன வரைக்கும் நிறையா ட்ரீம்ஸ் இருக்குது, நிறையா பிளான்ஸ் இருக்குது. ஒர்க் பண்ணுறோம். பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். சூப்பர் சார்.